சிவனுக்குரிய விரதங்களாக மாத சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று வருடம் முழுவதும் பல சிவராத்திரிகள் வந்தாலும் மகா சிவராத்திரி விரதம் எல்லா சிவராத்திரிகளிலும் சிறப்பானது என புராணங்கள் கூறுகின்றன. மாசி மாதம் வரும் தேய்பிறை சதுர்த்தசி நாளையே மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம். ராத்திரி என்ற சொல்லுக்கு அனைத்தும் செயலற்று ஒடுங்குதல் என்று பொருள். அதாவது உயிர்கள் செயலற்று ஈசன் நினைவாக ஒடுங்கும் காலமே சிவராத்திரி. ஆகவே இந்த புண்ணிய காலத்தில் சிவனின் திருநாமம் சொல்லி 4 கால பூஜைகள் செய்து வழிபடுவது விசேஷம். இந்நாளின் 3ஆம் காலத்தில் ஈசனை வழிபட்டால் எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் அது நம்மை விட்டு விலகிப் போகும். இதனால் இந்த ஜென்மம் மட்டுமல்லாது மறு ஜென்மத்திலும் நிறைவான வாழ்வையும் பெற முடியும். அந்த அளவிற்கு மகத்துவம் மிக்க நாள் அது. சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கிப் போகும். யார் வேண்டுமானாலும் சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளலாம். மகா சிவராத்திரி நாளில் இரவெல்லாம் கண் விழித்து சிவபெருமானை வழிபட வேண்டும். இதனால் இறைவன் அருள் கிடைப்பதோடு நினைத்த காரியம் நடக்கும் என்பது முன்னோர்கள் வாக்கு. சிவராத்திரி வரலாறு. மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் அம்பிகை சிவபெருமானை வணங்கியதாலேயே இந்த நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாள். 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள். பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி, அடியேன் தங்களை பூசித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே, அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள். சிவராத்திரி பலன்கள். சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கிப் போகும். பூமி தானம், தங்க தானம், கோடிக்கணக்கான பசுக்கள் தானம், புராணங்களில் சொல்லப்பட்ட மற்றைய பல விரதங்களை நெடுங்காலம் கடைபிடிப்பது, 100 அசுவமேத யாகம் செய்வது, பலமுறை கங்கா ஸ்நானம் செய்வது ஆகிய அனைத்தையும் மேற்கொண்டாலும் ஒரு சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு ஈடாகாது. சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி? முதல் நாளன்று ஒருவேளை உணவு உண்டு சுகபோகங்களை தவிர்த்து மனதார சிவனை நினைத்து வழிபட வேண்டும். 2வது, சிவராத்திரியன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதயத்தின் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து முடிக்க வேண்டும். 3, அதன் பின்னர் சிவாலயங்களுக்குச் சென்று தரிசனம் செய்யலாம். 4வது, ஆலய தரிசனம் முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தைச் சுத்தம் செய்து மாலை, தோரணங்கள் ஆகியவற்றால் அலங்காரம் செய்ய வேண்டும். 5, பகலில் நீராடி உச்சி கால பூஜைகளை முடித்துவிட வேண்டும். 6, அதன்பின் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெற வேண்டிய சிவராத்திரி பூஜைக்காக மலர்கள், பழங்கள், இளநீர் முதலானவற்றில் இயன்றவற்றை நந்து வீடு திரும்ப வேண்டும். 7வது, வீடு திரும்பியதும் மறுபடியும் நீராடி மாலை நேர பூஜைகளை முடித்துவிட்டு ஏற்கெனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் ஓர் உயர்ந்த பீடத்தில் சிவலிங்கத்தை வைத்து 4 ஜாமங்களிலும் பூஜை செய்யலாம். 8வது, இந்த 4 கால சிவபூஜையில் அந்தெந்த பூஜைக்கேற்றவாறு வஸ்திரம், மலர்கள், மாலை, நைவேத்தியங்களை லிங்கத்திற்கு படைத்து பூஜை செய்ய வேண்டும். 9வது, சிவபூஜை செய்ய இயலாதவர்கள் சிவாலயங்களில் நடைபெறும் 4 கால பூஜைகளில் கலந்து கொண்டும் சிவனருள் பெறலாம். 10வது, அன்று இரவு முழுவதும் சிவபுராண் உபன்யாசம் ஒரு சில கோயில்களில் நடைபெறுகிறது. அதை கேட்கலாம். அல்லது வீட்டிலேயே தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், சிவஸ்தோத்திரங்கள் முதலானவற்றை படிப்பதோ அல்லது யாரையாவது படிக்கச் சொல்லி கேட்கலாம். 11, அமைதியாக சிவமந்திரங்களை சொல்லியும் தியானிக்கலாம். செய்யக்கூடாதவை: முதல் பகலில் தூங்கக்கூடாது. 2, சிவராத்திரி அன்று கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக தாயக்கட்டம் ஆடுவதோ திரைப்படங்கள் பார்ப்பதோ தவறு. 3, சிவராத்திரி உபவாசம் என்பது நியதி. உபவாசம் என்ற சொல்லுக்கு சமீபமாக இருத்தல் என்பது பொருள். ஆகவே உடலாலும் மனதாலும் சிவசிந்தனையுடன் இருக்க வேண்டுமே தவிர தொலைக்காட்சியில் பக்தி படம், பாடல்கள் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகள் என்றாலும் அதனையும் பார்த்தல் கூடாது. மகா சிவராத்திரி தினத்தில் சில நடைமுறை பழக்கங்கள் அன்று நாம் செய்யக்கூடாதவை பற்றி இங்கு தெரிந்து கொள்வோம். பொதுவாக நாம் சிவராத்திரி தினத்தில் சிவனை தரிசனம் செய்ய அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு செல்வது வழக்கம். அப்படி செல்லும் பக்தர்களுக்கு
அவர்கள் சுவாமியை தரிசனம் செய்ய வரிசையில் நிற்பவர்களுக்கு பலரும் அன்னதானம் கொடுப்பது வழக்கம். அன்னதானம் எல்லா தானங்களிலும் மிக முக்கிய உன்னத தானம். இருப்பினும் சிவராத்திரி வழிபாடு என்பது அன்று முழுவதும் விரதமிருந்து உணவு உறக்கத்தை துறந்து இறைவனை எண்ணி வழிபடக்கூடிய மிக அற்புத நாள். கோயிலில் அன்னதானம் வழங்குவது தவறில்லை, ஆனால் அதை வாங்கி உண்ணும் பக்தர்களின் விரதம் முறிவது அவர்களுக்கே தெரியாத விஷயமாக உள்ளது. அனைவராலும் விரதம் இருக்க முடியாது என்பது நிதர்சனம். குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அவர்கள் உடல்நிலையைப் பொறுத்து உணவு எடுத்துக் கொள்வது அவசியம்தான். ஆனால் அதைத் தவிர பலரும் இறைவனுக்காக விரதமிருந்து சிவனை வழிபட ஆலயங்களுக்கு செல்வதுண்டு. மனிதர்களுக்கு மிக முக்கியமான 2 விஷயங்களான உணவு, நல்ல தூக்கம், இவை இரண்டையும் விலக்கி சிவனுக்காக விரதம் இருக்கக்கூடியதுதான் இந்த நாளின் நோக்கமாகும். இந்த இரண்டையும் விலக்கினால் நம் ஐம்புலன்கள் தானாகவே அடங்கும். அதன் மூலம் இறையுணர்வு நாம் பெற முடியும். நினைத்த எண்ணங்கள் சித்தியாகும். சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கழிக்க வேண்டும். பிறகு மாலை நெருங்கியதும் மாலை அனுஷ்டானங்களை முடித்து அன்றிரவும் எதுவும் உண்ணாமல் இருந்து உறங்க வேண்டும். சிவராத்திரி தினத்தன்று முழு உபவாசத்தை கடைபிடித்தால் எம்பெருமான் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதுடன் மகிழ்ச்சியையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அளிப்பார் என்பது ஐதீகம். இப்படி 24 வருடங்கள் சிவராத்திரி விரதமிருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள். அத்துடன் அவர்களின் 7 தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடைவது சத்தியம் என்கிறது புராணங்கள். மகா சிவராத்திரி அன்று பெண்கள் விரதம் இருப்பது ஆன்மீக ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மிகுந்த பலன்களை தரும் என்பது ஐதீகம். குறிப்பாக கணவனுக்காக பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது கிடைக்கும் சிறப்பு இதோ. 1. தீர்க்க சுமங்கலி பாக்கியம். சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் இணைப்பை கொண்டாடும் நாள் இது. சிவராத்திரி அன்று விரதமிருந்து இறைவனை வழிபடும் பெண்களுக்கு மங்கள வாழ்வு, தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நிலைக்கும் என்பது நம்பிக்கை. 2. கணவனின் ஆரோக்கியம் மற்றும் ஆயுள். தன் கணவர் நீண்ட ஆயுளுடனும் நோய் நொடியற்ற ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள். இதனால் குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். 3. தம்பதியினரிடையே ஒற்றுமை. பார்வதி தேவி சிவபெருமானை அடைய கடுந்தவம் புரிந்து இறுதியில் சிவபெருமானின் இடப்பாகத்தைப் பெற்று அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கண்ட நாள் இது. எனவே கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பு மற்றும் புரிதல் அதிகரிக்க இந்த விரதம் உதவுகிறது. 4. குடும்ப அமைதி மற்றும் செல்வம். ஒரு வீட்டின் பெண் மன உறுதியுடன் விரதமிருந்து இறைவனை பிரார்த்திக்கும்போது அந்த வீட்டின் வறுமை நீங்கி செல்வச் செழிப்பு உண்டாகும். சிவராத்திரி விரதம் மனத் தூய்மையையும் பொறுமையையும் தருவதால் குடும்பத்தில் அமைதி நிலவும்.